இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ரவா லட்டு செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம்ங்கறத சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ ரவா லட்டுக்கு செய்யறதுக்கு தேவையான நெய் விட்டுட்டோம். ஒரு 3 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதுல நம்ம கிஸ்மிஸ் எல்லாம் நல்லா வதக்க போறோம். நட்ஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நட்ஸ் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே நெய்ல நம்ம 1 கப் ரவையை நம்ம வறுக்கலாம். இப்போ அதே நெய்ல 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். அதை வறுக்கலாம். இந்த நெய்லயே ரவையை நல்லா வறுக்கணும். ஓரளவுக்கு ரவை கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நீங்க வறுத்தாலே போதும். ரவை நல்லா வறுபடும் போது ஒரு அருமையான ஸ்மெல் ஒன்று வரும். அந்த ஸ்மெல் வர்ற அளவுக்கு ரவையை வறுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். சுகர் சேர்த்துடலாம். அப்படியே ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்ல மணமா இருக்கும். இப்போ சுகர் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம சேர்க்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை சிம்மிலே வச்சிருக்கணும். ரவை ரொம்ப முருகிடக்கூடாது. அது நார்மலான ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம வச்சிருக்கணும். நம்ம பால் சேர்த்து தான் பண்ண போறோம். இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம வறுத்து வச்சுக்க நட்ஸை இதோடி சேர்த்துக்கலாம். இனிமேல் நம்ம நல்லா ரவா லட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த சூடான ஸ்டேஜ்லேயே நம்ம உருண்டை பிடிச்சிட்டோன்னா லட்டு நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, லட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ரவையுமே லட்டாக பிடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லட்டும் பிடிச்சு வச்சிடலாம். பாருங்க, நம்ம ரவா லட்டு ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு லட்டும் இந்த மாதிரி தான் நம்ம பிடிச்சு வைக்கணும். சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.